மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள சயானிடம் சிபிசிஐடி நாளைய தினம் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறது. ஜாமீனில் உள்ள சயானை கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் நாளை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 முறை சம்மன் வழங்கியும் ஆஜராகாத சயான் நாளை காலை கோவையில் விசாரணைக்கு ஆஜராக உள்ளார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.